பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஆதியாகம புத்தகம் 25 முதல் 28 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் கடைசி நாட்களிலே ஆபிரகாம் 175 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கடைசி நாட்களிலே தன் பிள்ளைகளாகிய கேத்தூராளின் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் கொடுத்து கீழ் தேசத்துக்கு அனுப்பி விடுவதையும் தன் சிரேஷ்டபுத்திர ஈசாக்குக்கு அதன் ஒரே சுதனாகி ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தன் பிள்ளையாகி ஈசாக்கு தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். நம்மையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தமது சொந்த பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம சொந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு மூத்த மகனிடம் சொன்னது போல எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த ராஜாவின் ராஜாவினுடைய பரமராஜ்ய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். முன்னதான தேவன் தாமே அப்படியாய் நம்மை ஆசீர்வதித்து நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையில் யாக்கோபு ஏசாமிடமிருந்து சிரேஷ்டபுத்திர பாகத்தை தந்திரமாக எடுத்துக்கொண்டதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். சிரேஷ்டபுத்திர பாகம் அது மூத்த குமாரனுக்குள்ள மகிமையின் சுதந்திரம். ஆனால் அதை ஏசா விட்டுவிட்டு பின்னாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை தேடியும் காண முடியவில்லை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நம்ம ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 26வது அதிகாரத்திலே ஈசாக்கு கேரார்களை குடியிருந்த பொழுது அந்த அங்கே உள்ள ராஜாவாகிய அபிமெலேக்கு தன் மனைவியை எடுத்துக்கொண்டு பொழுது கர்த்தர் அந்த மகனை மீண்டுமாய் ஆபிரகாமிடம் வந்து கொண்டு சேர்க்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கையும் இங்கே திபேத்திலே ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கு ஆண்டவதாமே ரெகபோத் ஆசீர்வாதங்களை கட்டளையிட காரியத்தை குறித்து பார்க்கிறார். ஒரு மெய்ப்பர் வந்து இந்த ஈசாக்கோடு பல விதங்களிலும் வாக்குவாதம் பண்ணின பொழுது எல்லாத்தையும் சகித்து கொண்டு விட்டு போன பொழுது ஏசேக்கு சித்தனா ஆகியவர்களெல்லாம் மாறி ரெகபோத் தனக்கு பழுகும்படி உண்டாக்கினார் என்று ரெகபோத்தின் ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு சுதந்திரத்துக் கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து 27வது அதிகாரத்தில் யாக்கோபு ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுதலையும் அங்கே ஆண்டவராகிய தேவன் தாமே ஈசாக்கோடு இருந்து ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபிடமிருந்தும் ஆசீர்வதிக்க குறித்து பார்க்கிறோம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னுடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்களை ஆவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டு. ஈசாக்கு யாக்கோபுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 28வது அதிகாரத்திலும் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து உன் ஆசீர்வதித்து நீ காண வேண்டிய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆபரணத்தில் உள்ள தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய்
அங்கே உன் தாயின் சகோதரியாகிய லாபானின் குமார்த்திகளில் பெண் கொள் என்று சொல்லி கட்டையிட்டு அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு தனது தகப்பனாகிய ஈசாக்கின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கே போய் லாபானிடம் போய் கொண்டிருக்கிறதை காரியத்தை குறித்து பார்க்கிறோம். போகிற வழியிலே யாக்கோபு கண்ட சொப்பனம், பெத்தலில் கண்ட சொப்பனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ராத்திரி கல்லை ஒன்றை எடுத்து தலையின் கீழே வைத்து நித்திரை செய்யும் பொழுது சொப்பனத்தில் ஒரு ஏணி பூமியிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குகளும் இருந்தார்கள். அங்கே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அங்கே யாக்கோபுக்கு தரிசனமாகி நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் தாமே தம் வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். வானத்தின் வாசல் அங்கே பெத்தேல் அந்த ஸ்தலத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தை நிறைவேற்ற போதுமானாக இருந்தார். கல்லை ஒரு தூணாக நிறுத்தி தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி அங்கே யாக்கோபு அங்கே ஆண்டவருக்கு காரியங்களை நிறைவேற்றுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறார். அருமையான நாளிலும் இந்த வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்கள், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி உன்ன தேவன் அருள் செய்வாராக. அவருடைய சமூகத்திற்கு நாம் பயந்து அவருடைய சமூகத்தில் உத்தமமாக இருப்போம். உன்னதான தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதரிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.